ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வர குரூப் 4 எக்ஸாம், அதாவது நமக்கு ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமில் 125 டேஸ் டெஸ்ட் சீரியஸ், அதாவது இந்த 125 நாளில் நம்ம குரூப் 4 எக்ஸாமோட என்டையர் சிலபஸ், தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து அண்ட் மேக்ஸ் வரைக்கும், இது எல்லாத்தையுமே ஸ்கூல் புக் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 125 டேஸோட முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 125 நாளில் குரூப் 4 எக்ஸாம்கோட ஸ்கூல் புக் வைஸாக வந்து எல்லா டாபிக்ஸுமே நமக்கு கவர் பண்ணுறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ கண்டிப்பாக இந்த 125 டேஸ் டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இந்த 125 டேஸ் 125 நாளில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து மேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நிறைய ரிவிஷன் போடுறதுக்காக ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த 125 டேஸ் டெஸ்ட் சீரியஸ். இதில் வந்து இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஒன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மென்டர் இருப்பார். தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கைட் பண்ணுறதுக்கு, அவங்களோட கொஷின்ஸை கேட்குறதுக்கு, அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் மென்டர் வந்து இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு, வேறு என்னென்ன படிக்கணும், இந்த மாதிரி ஸ்டடி சம்மந்தமான எந்த ஒரு கேள்விகளையுமே, ஸ்டடி சம்மந்தமான எந்த ஒரு டவுட்ஸுமே நீங்கள் வந்து இந்த இண்டிவிஜுவல் மென்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மென்டர் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டே 1 வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தமிழில் 6th term on நியூ புக் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ நான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் மென்டர் இருக்கிறதுனால அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தாராளமாக நீங்கள் இந்த 125 நாளில் குரூப் 4ஓட என்டையர் சிலபஸ் முழுவதுமே தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகே, வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இந்த டெஸ்ட் சீரியஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்போம், கைட் பண்ணுறதுக்கு கொடுப்போம் அப்படின்றத பார்த்தோம்னா, பாருங்கள், ஃபஸ்ட் வந்து தமிழில் வந்து நம்ம இந்த 125 நாள் டெஸ்ட் சீரிஸில் நம்ம எது ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம் அப்படின்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு. ஸோ நியூ புக் அதாவது பழைய புத்தகம், புது புத்தகம் ரெண்டுமே கண்டிப்பாக நமக்கு படிக்கணும். ஸோ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது மூணுமே இந்த பொது தமிழில் வந்து இந்த 125 டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்காக தமிழில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் வீடியோஸ். இப்போ 6வது எடுத்துக்கிட்டிங்கன்னா, 6வதுல ஃபஸ்ட்டு இயல் 1 இருக்குது. அப்போ அந்த இயல் 1 எல்லாத்தையுமே லைன் பை லைனாக கொஷின்ஸ் எடுத்து அதோட வீடியோஸ், அதோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தமிழ் டெஸ்ட் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த லைன் பை லைன் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுலேயே நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த தமிழ் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் ஜிகேல வந்து ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ். இப்போ டெஸ்ட் நம்பர் 1, அதாவது ஜிகேல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1 அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1 ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல நீங்கள் என்னென்ன படிப்பீங்கன்னா, 6th இருக்கக்கூடிய குப்தர்கள் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் வரும். சிந்து சமவெளி நாகரிகம் வரும். பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு லெசன் வரும். அப்போ இந்த குப்தாவை என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய இந்த குப்தாஸை எடுத்து அதில் எதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணி கொடுத்துருவோம், ஹைலைட்டட் பண்ணி கொடுப்போம். அதாவது இப்போ குப்தாஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரம் டாப்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறத தவிர்த்து, எது நமக்கு கொஷின் ஏரியா, எது படித்தா போதும், இது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ ஜிகேக்கு இந்த மாதிரி ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் எல்லாத்தையுமே இந்த 125 நாள் டெஸ்ட் சீரிஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ மேக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து முழுக்க ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ சதவீதம் அப்படின்னு இருக்குன்னு, சதவீதம்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 7th இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி, அதாவது இந்த டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த 2 லெசனையும் உங்களுக்கு நடத்திடுவோம். 6th இருக்கக்கூடிய சதவீதம்ன்ற டாப்பிக்கையும் 7th இருக்கக்கூடிய சதவீதம் அப்படின்ற டாபிக், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸ்
கிளாஸ் நடத்திடுவோம். கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இது போல தான் இருக்கும். ஸோ இந்த 125 நாள் டெஸ்ட் சீரீஸில் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து மேக்ஸில் வரைக்கும் எல்லாத்தையும் சிம்பிளாக இந்த 125 நாளில் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் மென்டர் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பான முறையில் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சா தான் அடுத்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும். எந்த டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்கள் எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ இந்த 125 டெஸ்ட்டு வரும்போது இந்த 125வது டெஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ரொம்பவே பக்காவாக தயாராக இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இண்டிவிஜுவல் மென்டர் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களை வந்து நீங்களே உங்களை வந்து இன்னும் ரொம்ப ஆக்டிவாக அடுத்தடுத்த டெஸ்ட்டை நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நீங்களே வந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நாம் பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி படிக்கணுமா, இந்த டெஸ்ட்டை போடணுமா அப்படின்ற மாதிரி நீங்களே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு ப்ளஸ் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் பற்றின சந்தேகங்கள் நீங்கள் கேட்கணும்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை இங்கே நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் சீரீஸை மறந்துடாதீங்க. அதாவது இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலை பார்த்துக்குருவோம். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயுமே இந்த டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு பாருங்கள். டே 1 உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th தமிழில் 6th டேர்ம் 1 நியூ புக்கில் இருந்து 6th டேர்ம் 1 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த டேர்ம் 1 டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைன் பை லைனோட வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுத முடியும். இண்டிவிஜுவல் மென்டார் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்டார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 2 பாருங்கள். ஜிகேல 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1. இந்த ஜிகேல 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுன்ற டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து வந்து தமிழ் பாருங்கள். டே 3 வந்து தமிழ் டெஸ்ட்டு, டே 4ல் ஜிகே டெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 10ல் வந்து நமக்கு பர்சன்டேஜ் மேக்ஸ் வருது. மேக்ஸில் வந்து எங்கெங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு டாபிக் சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3ல் இருக்குது. அதே போல் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த 2 லெசனையும் உங்களுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மேக்ஸ் டெஸ்ட் நடக்கும். மேக்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 125 நாளில் நீங்கள் என்டையர் சிலபஸ் குரூப் 4 சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.